Hi, this is Jeeva. Welcome to Tamil Nadu Trading Academy. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நாளைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பெரி நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் ஒரு மொமெண்டம் ட்ரேட் ஐடென்டிஃபை பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணுறது அதோட இம்பார்ட்டன்ட் லெவல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னங்கிறது இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். இது என்னோட டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கமெண்ட் செக்ஷன்லையும் பின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நாளைக்கோட லெவல்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நிஃப்டியில் எப்படி ஒரு மொமெண்டம் ட்ரேட் ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்ணிக்கலாம்னு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இது நிஃப்டி 50 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் சார்ட். மார்னிங் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் ஐ பிரேக் பண்ணாமல் ஒரு நெகட்டிவ் சினாரியோ கேண்டில் நம்ம கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு கண்டினியூஸாக ட்ரெண்ட் நெகட்டிவ்ல வந்திருக்கு. 21,800 சப்போர்ட்டாக இருக்கும். அதுவும் பிரேக் பண்ணி நல்லா நம்ம சொன்ன லெவல்ஸ் வரைக்கும் வந்துருச்சு. இப்போ நம்ம அந்த ட்ரேட் மிஸ் பண்ணியிருந்தா நெக்ஸ்ட் ட்ரேடுக்கு மார்க்கெட் கீழே வந்துருச்சுன்னு சொல்லி கால் ஆப்ஷன் சைடு வாங்குறதோட ஒரு மொமெண்டம் ட்ரேட் எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா மார்க்கெட்டில் 21,720ல சப்போர்ட் எடுத்துட்டு இமிடியேட்டாக ஒரு பையிங் ப்ரெஷர் கேண்டில் ஒரே கேண்டில் ஆல்மோஸ்ட் 730 இருந்து 870 பாயிண்ட்ஸ் வித்தின் 5 மினிட்ஸ் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த மாதிரி ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா நம்ம எப்படி என்ட்ரி எடுக்கணும்னா வெயிட் பண்ணும் கன்ஃபர்மேஷனுக்கு. இவ்வளோ பெரிய கேண்டில் பாதி சைஸ்ல அழகாக கன்சல்டேஷன் நடக்குது. ப்ரைஸ் சப்ஸ்டைன் ஆகுது. 21,800ங்கிறது ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். அந்த டைம்ல இப்போ ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணும்போதுக்கு நம்மளுக்கு இன்னொரு கன்ஃபர்மேஷன் வேணும். அதுதான் நான் இங்கே ப்ளூ கலர் லைனில் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்க. அந்த 5 மினிட்ஸ் கேண்டிலோட டைம் ஃப்ரேம் கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா 11:25க்கு வந்த கேண்டில். இந்த கேண்டில் வரும்போது நம்மளுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வருது. இந்த கேண்டிலோட ஐல என்ட்ரி, இந்த கேண்டிலோட லோ கீழே ஸ்டாப் லாஸ், ஃபர்ஸ்ட் டார்கெட்டா எங்க இருந்து மார்க்கெட் ஃபால் ஆச்சோ அது டார்கெட், செகண்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா டே ஐ வரைக்கும் ஒரு டார்கெட். அழகாக ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா 1:2.5 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவில் இமிடியட் மொமெண்டம் ட்ரேட் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இப்போ இதுவே வந்து ஆப்ஷன் ப்ரீமியம்ல செக் பண்ணீங்க அப்படின்னா சேம் 21,750 கால். அந்த டைம்ல அது அட் த மணி. ஏன்னா அப்போ பாருங்க அந்த ப்ளூ லைன் போட்டிருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா 21,750 தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அட் த மணி ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நான் எடுத்திருக்கேன். இப்போ அட் த மணி ஸ்ட்ரைக் ப்ரைஸ்ல அதே 5 மினிட்ஸ் கேண்டில் 11:25 கேண்டிலோட ஹைக்கு மேலே நம்ம என்ட்ரி கொடுத்துருந்தோம் அப்படின்னா நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து அந்த கேண்டில் கீழே பஃபர் விட்டு ஸ்டாப் லாஸ் வச்சா ஒரு 20 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ். டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா 50 பாயிண்ட்ஸ். அழகாக ஒரு மொமெண்டம் ட்ரேடை அழகாக ஈஸியாக கேட்ச் பண்ணியிருக்கலாம். இந்த ப்ரீமியம் பாருங்க மார்க்கெட் ஃபால் ஆயிட்டு 120ல ரிஜெக்ட் ஆயிருக்கு. திருப்பியும் எகைன் அந்த புல்லிஷ் கேண்டில் வந்தாலும் 120ல ஒரு செல்லிங் ப்ரெஷர். எகைன் 120 பிரேக் பண்ண ட்ரை பண்ணுது, அங்கேயும் ஒரு செல்லிங் ப்ரெஷர். எகைன் இங்க லோயர்ல ஃபார்மேஷன் வைக்காம அந்த புல்லிஷ் கேண்டிலுக்கு பாதி லெவல்ல சப்ஸ்டைன் ஆயிட்டு பிரேக் ஆகும்போது எடுத்திருந்தீங்கன்னா அழகா ஒரு மொமெண்டம் ட்ரேட். அதனால தான் சொல்றது ஆப்ஷன் பையிங்ல ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வெயிட் பண்ணி எப்போ வந்து ஒரு மொமெண்டம் ட்ரேட் ஐடென்டிஃபை பண்ணி இந்த மாதிரி கன்ஃபர்மேஷன் வருதோ, ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து மொமெண்டம் புல்லிஷ் கேண்டில் கன்ஃபர்மேஷன் ஸ்பாட்ல 21,800 பிரேக் ஆகுது. இத்தனை கன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணீங்கன்னா உங்களோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இல்லை. இப்போ எஃப்ஐஐ டேட்டாஸும் ஓப்பன் இன்ட்ரெஸ்டும் செக் பண்ணிடலாம். எஃப்ஐஐ டேட்டாஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேஷ் மார்க்கெட்ல 2,599 கோடி செல்லிங்ல இருக்காங்க. டிஐஎஸ் பார்த்தீங்கன்னா 2,667 கோடி பையிங்ல இருக்காங்க. இது வந்து கேஷ் மார்க்கெட் ரிப்போர்ட். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ல 22,000ல ஹெவி கால் ரேட் இருக்கு. 21,900ல ஓரளவு கால் ரேட் இருக்கு. புட் ரேட் பார்த்தீங்கன்னா பெரிய லெவல்ல எந்த ஸ்ட்ரைக்லையுமே பெரிய லெவல்ல ஒரு புட் ரேட் கிடையாது. இப்படி இருக்க மார்க்கெட்ல நாளைக்கு நம்ம எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெவல்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. நிஃப்டிக்கு 21,920 அந்த பிளாக்ல லைன் போட்டுக்கலாம். 920ங்கிறது இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். 920 to 930 இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். அது பிரேக் ஆச்சு அப்படின்னா அப்சைடில் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 22,000 ரவுண்ட் நம்பர் 22,031 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 22,090ல இருக்கு. டவுன் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 21,800 இமிடியட் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். அது பிரேக் ஆச்சு அப்படின்னா 21,725. அது பிரேக் ஆச்சுன்னா 21,669. லாஸ்டா 21,600 வரைக்கும் டவுன் சைடில் சப்போர்ட் இருக்கு. இப்போ நாளைக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்த்துக்கோங்க. இன்னைக்கு க்ளோஸ் ஆன டெய்லி டைம் ஃப்ரேம் கேண்டில் வந்து இன்டிசிசிவ் கேண்டில், பையிங் செல்லிங் ரெண்டு ப்ரெஷர்லேயே இருந்து இன்டிசிசிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. இப்படி இருக்கும்போது எய்தர் சைடு பிரேக் அவுட் ஆர் பிரேக் டவுன் நடக்கும்போது எடுத்தாதான் ஒரு மொமெண்டம் ட்ரேட் வரும். இல்லைன்னா
நிஃப்டி வந்து கன்சால்டேஷன்லேயே ப்ரீமியம் டிகே பண்ணி அப்படியே ஃபைனல் டைமில் பிரேக் அவுட் ஆர் பிரேக் டவுன் கொடுத்து ப்ரீமியம் டிகே பண்ணிடுவாங்க. அதனால நாளைக்கு ஒரு மொமெண்டம் ட்ரேட் வந்தால் மட்டும் ட்ரேட் பண்ணுங்க. இப்போதைக்கு இமிடியட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 21,920 to 930 இந்த இடத்துல பாருங்க. அது ஏன் ரெசிஸ்டன்ஸ் இப்போ சொல்றோம்னா, ப்ரீவியஸாக அது சப்போர்ட் ஆக்ட் ஆகிட்டு இருந்துச்சு. அந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் ஒரு பவுன்ஸ் பேக் இருந்துச்சு. ஒன்ஸ் அந்த லெவலில் பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ அந்த லெவல் என்ன ஆகும்னா ப்ரீவியஸ் சப்போர்ட் இப்போ ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். அதனால தான் இன்னைக்கு ஆஃப்டர்நூன் வந்து கரெக்டாக 21,916 வந்தோடனே எகைன் மார்க்கெட் புஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க டவுன் சைடு. இப்போ இந்த இடம் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். ஒன்ஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே ப்ரைஸ் சப்ஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா அழகாக ஒரு மொமெண்டம் ட்ரேட் இந்த கேப் ஃபில்லிங் ஏரியா 22,000 ரவுண்ட் நம்பர் 22,020 or 30 வரைக்கும் இங்கே ஒரு கால் ஆப்ஷன் ட்ரேட் அழகாக ஒரு மொமெண்டமை ஃபோக்கஸ் பண்ணலாம். 1:2 பாயிண்ட் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவில் அழகாக இங்கே ட்ரேட் பண்ணலாம். இங்கே கூட ஒரு மைனர் ட்ரெண்ட் லைன் வருது. இங்கே ஒரு மைனர் ட்ரெண்ட் லைனில் பார்த்தீங்கன்னா இங்கே ரிஜெக்ட் ஆயிருக்கு. எகைன் பிரேக் ஆச்சுன்னா ஒரு கால் ஆப்ஷன் ட்ரேட் அழகாக ஃபோக்கஸ் பண்ணலாம். புட் ஆப்ஷன் ட்ரேட் பொறுத்த வரைக்கும் வெயிட் பண்ணி ஏதோ சினேரியா கிடைக்கணும். 21,800 நாளைக்கு சப்போர்ட் ஆக்ட் ஆகும். ஏன்னா இங்கே மைனஸ் சப்போர்ட் இருக்குது. 21,800 பிரேக் பண்ணதுக்கப்புறம் திருப்பி 21,800ல சப்போர்ட் எடுக்குது. இப்போ 21,800 பிலோ நாளைக்கு பிரேக் ஆகிட்டு ரீடெஸ்ட் பண்ணும்போது ஒரு மினிமம் ஸ்டாப் லாஸ் நம்மளுக்கு எப்படி புல்லிஷ் கேண்டில் காட்டணும் அது மாதிரி நெகட்டிவ் கேண்டில் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு அழகாக ஒரு ட்ரேட் மொமெண்டம் ட்ரேட் எடுத்தால் 21,750 ஃபர்ஸ்ட் டார்கெட், 21,735 செகண்ட் டார்கெட். இங்கே ஒரு புட் ஆப்ஷன் ட்ரேட் ஃபோக்கஸ் பண்ணலாம். இன்பிட்வீனில் ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம 5 minutes டைம் ஃப்ரேம் வச்சுருக்கோம். இன்பிட்வீனில் ட்ரேட் பண்ணும்போது ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு நம்மளுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வரணும். ஏதாச்சும் ஒரு பேட்டர்னோ இல்லை ட்ரெண்ட் லைன்லையோ ஏதோ ஒரு கன்ஃபர்மேஷனில் பிரேக் ஆகும்போது ஸ்கேல்ப் ட்ரேட் பண்ணலாம். அதர்வைஸ் இந்த இடத்துல கன்சல்டேஷன்லேயே நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஃபிப்னாசி இப்போ ரீசன்ட் பாட்டம் டு டாப் கன்சிடர் பண்ணியிருக்கேன். ரீசன்ட் பாட்டம் டு டாப் கன்சிடர் பண்ணிங்கன்னா 0.618 லெவல் 0.518 லெவல்லாம் பையிங் ஜோன். இன்கேஸ் ஃபால்ஸ் பிரேக் அவுட் கொடுத்து இந்த இடத்துல சப்ஸ்டெயின் ஆகிட்டு எகைன் பிரேக் ஆச்சுன்னா இங்கே நீங்கள் அழகாக கால் ஆப்ஷன் ஃபோக்கஸ் பண்ணலாம். இங்கே கால் ஆப்ஷன் ஃபோக்கஸ் பண்ணலாம். எய்தர் பிரேக் அவுட் ஆகும்போது கால் ஆப்ஷன் ஃபோக்கஸ் பண்ணலாம். 21,800 பிலோ சப்ஸ்டெயின் ஆனால் மட்டும் தான் புட் ஆப்ஷன் சைடு ஃபோக்கஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி பார்ப்போம். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 15 minutes டைம் ஃப்ரேம் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. இமிடியேட்டா ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆக போறோம் 46,740. நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 47,000. மெயின் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 47,200. இது வந்து அப் சைடில் லெவல். டவுன் சைடில் பார்த்தீங்கன்னா 46,180 அது பிரேக் ஆச்சுன்னா 46,940 அது பிரேக் ஆச்சுன்னா 45,696. இன்னைக்கு பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஒரு சரியான வால்டிலிட்டி. டவுன் சைடில் ட்ரெண்ட் பிடிச்சி நெகட்டிவ்ல நல்லா ஃபாலு, அப்படியே வி ஷேப் ரெக்கவரி. கால் ஆப்ஷன் செல்லரும் சரி புட் ஆப்ஷன் செல்லரும் சரி இன்னைக்கு நல்ல பக்கவா ட்ராப் ஆயிருப்பாங்க. பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ப்ரீமியம் ஜாஸ்தியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் செக் பண்ணிடலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் பார்த்து நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் இப்போ அடுத்த மணி க்ளோஸ் ஆகிருக்க ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் சேர்த்து 46,400ல க்ளோஸ் ஆகிருக்கு. 454 + 400 ஆல்மோஸ்ட் 850 பாயிண்ட். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 850 பாயிண்ட் இருக்கு அடுத்த மணி ஸ்ட்ரைக் ப்ரைஸோட ப்ரீமியம். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நாளைக்கு இமிடியேட்டா ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆக போறோம் 46,700. பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இந்த இடம் வந்து மல்டிபிள் டைம் அட்டம் பண்ணிக்கிட்டே இருக்கு. எனி டைம் இது பிரேக் ஆச்சு அப்படின்னா இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகி இந்த இடத்துல சப்ஸ்டெயின் ஆகிட்டு எகைன் பிரேக் ஆச்சுன்னா 47,000 வரைக்கும் அழகா ஒரு மொமெண்டம் வரும். இந்த மொமெண்டமை கால் ஆப்ஷன் ட்ரேடர் மிஸ் பண்ணிடாதீங்க. ஆப்ஷன் பையிங்ல அழகா இந்த ட்ரேடு ஃபோக்கஸ் ஆகும். ஏன்னா இது வந்து ஆல்ரெடி சேனல் பேட்டர்ன்ல ஃபாலிங் வெஜ் பேட்டர்ன்ல வருது. ஃபாலிங் வெஜ் பேட்டர்ன் எனி டைம் பிரேக் அவுட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. ட்ரெண்ட் லைனோட ரிஜெக்ஷன், ட்ரெண்ட் லைனோட சப்போர்ட், எகைன் ட்ரெண்ட் லைன்ல ரிஜெக்ஷன், ட்ரெண்ட் லைன்ல சப்போர்ட், எகைன் ட்ரெண்ட் லைன்ல ரிஜெக்ஷன். கொஞ்சம் 46,800ல இந்த இடத்துல சப்போர்ட் இருக்கு. இந்த மாதிரி ட்ரெண்ட் லைனை இந்த ஃபாலிங் வெஜ் பேட்டர்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. இந்த ஃபாலிங் வெஜ் பேட்டர்ல அப் சைட்ல பிரேக் ஆச்சு அப்படின்னா ஒரு கன்சால்டேஷன் ஜோன்ல இப்போ ஒரு பாக்ஸ் பேட்டர்ன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஒன்ஸ் பாக்ஸ் பேட்டர்னை பிரேக் அவுட் ஆகும்போது எய்தர் சைடு அப் சைடில் மொமெண்டம் ஆனால் இந்த லெவல் வரைக்கும் நல்ல ஒரு கால் ஆப்ஷன் ட்ரேட் ஃபோக்கஸ் பண்ணலாம். டவுன் சைடு பொறுத்த வரைக்கும் 46,180 பிலோ
க்ளோசிங் வரணும். அப்போ தான் ஒரு மொமெண்டம் ட்ரேட் ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்ணலாம். ப்ரீவியஸாக இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துக்கிட்டே இருக்கு. எகைன் பிரேக் ஆகும்போது ஒரு மொமெண்டம் ஐடென்டிஃபை பண்ணி புட் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணலாம். இன் பிட்வீனில் 46,200 டு 46,500 டு 46,200 ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் மட்டும் அழகாக கரெக்டாக ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் நடக்கும். ஏன்னா இது வந்து ஃபுல்லாக ஒரு கன்சால்டேஷன் ஜோன். எய்தர் பிரேக் அவுட் ஆகும்போது ஒரு நல்ல பையிங் ப்ரெஷர் வரும், பிரேக் டவுன் ஆகும்போது நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரும். அதனால பேங்க் நிஃப்டியில் அழகாக ஒரு மொமெண்டம் ட்ரேடில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிவிடுங்க. நான் லோயர் டைம் ஃப்ரேமில் போடுறேன். லோயர் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக ஃபால் ஆகிருக்கும். ப்ரீமியத்தை செக் பண்ணிங்கன்னா இந்த ஃபாலுக்கு அப்புறம் தான் ப்ரீமியம் நல்லா ஸ்பைக் ஆக ஆரம்பிச்சிருக்கும். அதுதான் ஏன் இந்த ஸ்பாலுக்கு அப்புறம் ஸ்பைக் ஆகுதுன்னா, ப்ரீவியஸாக சப்போர்ட் இந்த லெவலில் பிரேக் ஆகும்போது ப்ரீமியம் வந்து ஷூட் அப் ஆகும். அதே மாதிரி தான் இந்த 46,735க்கு மேலே இந்த 4600லேருந்து சப்ஸ்டெயின் ஆகிட்டு எகைன் பிரேக் ஆகும்போது எடுத்திங்கன்னா 4700 வரைக்கும் ஒரு நல்ல மொமெண்டம் கால் ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணலாம். எனி கைண்ட் ஆஃப் நியூ செட்டப் நான் ஐடென்டிஃபை பண்ணால் நான் என்னோட டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணுவேன். இப்போ டெலிகிராமில் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. பாட்டம் டு டாப் ஃபிப்னாசி ட்ரா பண்ணியிருக்கேன். ஒரு பையிங்க்கு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் 0.5 லெவல் டு 0.6 லெவல். இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டு எகைன் பிரேக் ஆகும்போது வெயிட் பண்ணி இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் ஆகும்போது என்ட்ரி எடுத்தீங்கன்னா ஒரு மொமெண்டம் ட்ரேட் ஐடென்டிஃபை ட்ரேட் பண்ணலாம். இந்த 0.86 லெவல் 46,150க்கு கீழே ட்ரெண்ட் பிடிச்சிக்கும் போது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்ல என்ட்ரி எடுத்தீங்கன்னா அழகா ஒரு ட்ரெண்ட் டவுன் சைடில் ஃபோக்கஸ் பண்ணி புட் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணலாம். லெவல்ஸ் மார்க் பண்ணிவிட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் வந்தோடனே ஆப்ஷன் பையிங்கில் ட்ரேட் பண்ணுங்கள். பேங்க் நிஃப்டியில் நாளைக்கு ப்ரீமியம் இருக்கும். ப்ரீமியம் ஐயா இருக்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் 46,400 மார்க்கெட் ட்ரேட் ஆகுதுன்னா நீங்கள் 46,600 46,700 கால் ஆப்ஷன் எடுத்து ட்ரேட் பண்ணுங்கள். இன்கேஸ் 46,400 ட்ரேட் ஆகிட்டு டவுன் சைடில் பாசிபிலிட்டி இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 46,100 அதை எடுத்து ட்ரேட் பண்ணுங்கள். ஏன் அதை எடுத்து ட்ரேட் பண்ணுங்க சொல்கிறேன், நாளைக்கு தேர்ஸ்டே அன்னைக்கு ப்ரீமியம் வந்து அட் த மணியில் ட்ரேட் பண்ணும்போது எந்த இடத்துல வரப்போதோ அட் த மணி வரப்போதோ அந்த ப்ரீமியம் எடுத்து ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களோட ப்ரீமியமும் கம்மியாக இருக்கும். அந்த இடத்துல வரும்போது அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அட் த மணியாக கன்வெர்ட் ஆயிரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் கொடுங்க. தேங்க்யூ.